ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க. குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு ரிஷப லக்னத்திற்கு ஒரு 14 நாட்கள், ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் நம்ம லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சூரியனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். எப்படி என்றால், 3ஆம் இடமான கடகராசியில போயிட்டு இருக்கிற சூரியன் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனியினுடைய பூச நட்சத்திரத்திலிருந்து புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். இந்த புதன் என்பது ஆயில்யம், கேட்டை, ரேவதி 3 நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரம். அதுல ஆயில்யத்துல ஒரு கிரகம், ரேவதியில ஒரு கிரகம். அதாவது ஆயில்யத்துல சூரியன், ரேவதியில சனி. இந்த புதனுடைய நட்சத்திர தொடர்பின் மூலமாக ஒரு சுப பார்வை ஏற்படுகிறது. சூரியனுக்கும் சனிக்கும் சுப பார்வை ஏற்படுகிறது. இதை ஒரு தொடர்பு, சூரியன் சனியினுடைய தொடர்பிற்கான நிகழ்வுகளை அது நடத்தி கொடுத்தும். அது எப்படி நடத்தி கொடுக்கும் அப்படின்னா, 3ஆம் பாவமாகவும் 11ஆம் பாவமாகவும் நடத்தி கொடுக்கும். இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மெயினா இடமாற்றம் அல்லது சிறு பிரயாணம், ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது, அக்ரிமெண்ட் போடுறது, ஒரு விசா, டாக்குமெண்ட்ஸு, ஐடி கார்டு இதை பற்றி ரெடி பண்ணுறது, பத்திரம் எழுதுறது, உயில் எழுதுறது. அது மட்டும் இல்ல, ஒரு கமிஷன் வகையில நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்களோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவீங்க இல்லையா? அத கூட இந்த 3ஆம் இடம். வீடு மாத்துறது, இடம் மாத்துறது, ஒரு வேலையிலேயே கூட ஒரு டிபார்ட்மெண்ட்ட மாத்திக்கிறது. இதுக்கெல்லாம் இந்த 3ஆம் இடம் வேலை செய்யும்போது, அந்த சனியும், சூரியனும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய விருப்பத்திற்கேற்ற, நம்முடைய எதிர்பார்ப்புக்கேற்ப, நமக்குன்னு சில மாறக்கூடிய எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இதுக்கு போனா நல்லாயிருக்கும். அதே மாரி ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா, இந்த ஊருக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். அது மாரி சுப காரியங்கள், மனசுக்கு பிடிச்ச நபர்கள், நட்பு வட்டாரங்கள், இந்த வகையில நமக்கு ஒரு நல்ல சுப விளைவுகள். அதாவது கொஞ்ச நாள் தொடர்பே இல்லாம இருக்குங்க. ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கு. இப்ப அந்த தொடர்பு கிடைச்சது. நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு அது எனக்கு மனமகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லக்கூடிய வகையில இத்தனை விஷயங்களை இது செய்யும். ஆனா, சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. 2 பேரும் எதிரிகள் தான். பகை கிரகம். அப்ப அந்த காரக ரீதியாக பார்க்கும் பொழுது, தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல ஏற்படக்கூடிய சில நெருடல்களையும் குறிக்கும். மனஸ்தாபம். ஏதோ ஒரு வகையில நமக்கு நெகட்டிவா சொல்றாங்களே, நம்மள நிராகரிக்கிறாங்க, அலட்சியப்படுத்துறாங்க, அல்லது சுமூகமாக அந்த நட்புறவை பயன்படுத்த முடியல. இது மாதிரியான ஒரு பிரச்சனை. ஸோ அத பார்த்துக்கணும். மற்றபடி திடீரென்று ஏற்படக்கூடிய மாற்றங்களாகட்டும், இப்ப கல்யாண விஷயத்துக்கு வரன் தேடுறோம். அப்ப அந்த வரன் தேடும்போது ஒருத்தருக்கு சந்திக்கிறதே ஒரு முக்கிய நிகழ்ச்சி தான். அவங்க உடன்பட்டா தானே நம்ம போய் சந்திக்க முடியும். அவங்களுக்கு விருப்பம் இருந்தா தானே நம்ம போயி தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு, மேற்கொண்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்காக பேச முடியும். அது மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதகமாக்கி தரக்கூடியது இந்த சூரியனும், சனியும். இது ஒரு வினோதமாக திடீர் விளைவுகளாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அது நன்மை இருக்கு. உங்களுடைய ஜாதகப்படி சனி கெட்டு போயிருக்கு சார். 8, 12 தொடர்பு. அப்படி இல்ல சூரியன் 8, 12 தொடர்பு.
இந்த மாரி உங்க ஜாதகத்துல இருந்து, உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய திசா, புத்தி, அந்தரம், சூட்சுமம்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல சூரியனோ, சனியோ பங்களிப்பு இருந்தால், சூரியன், சனி இந்த 2 கிரகங்கள் திசா, புத்தி, அந்தரம், சூட்சுமமாக வந்திருந்தால், நம்ம ஜாதகத்துல ஏற்கனவே யாரோ ஒருத்தர் ப்ராப்ளமாக இருந்தால் கூட, இந்த நான் சொன்ன சுப பலன்களுக்கு பதிலாக எதிர் விளைவுகளையும் ஏற்படுத்தும். ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணேங்க. கிடைக்கும்னு நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா வேற ஒருத்தருக்கு போட்டுட்டாங்க. அது மாரி வீடு மாற்றலான்னு இருந்தேன், முடியல. இடம் வைக்கிறதுக்கு பேசி எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. திடீர்னு வந்து பின்வாங்கிட்டாங்க. இது மாரி நம்ம எடுக்கக்கூடிய ஆவணங்கள் தொடர்பு, மாற்றம் தொடர்பான விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் அப்படின்னு எடுத்துக்கணும். இதே நம்ம ஜாதகத்துல சூரியன், சனி 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்தால், நல்ல பாவங்களுக்கு தொடர்பு பெற்றிருந்தால், இப்ப நான் சொன்ன நல்ல பலனெல்லாம், சந்தோஷ நிகழ்ச்சிகள் எல்லாம் ச தாராளமாக நடக்கும். சாதகமாக நடக்கும். எந்த ஒரு பலனுமே நம்ம சொல்றது, உங்க ஜாதகப்படி பாருங்க. உங்க ஜாதகத்துல என்ன திசாபுத்தி, அந்தரம் நடக்குதுன்னு பாருங்க. அப்புறம் இந்த மாரி ராசி பலன்கள பார்க்கும்போது, கரெக்ட்டா பொருந்தி வரும். நமக்கு நடக்கிற திசாபுத்திக்கு, இப்ப நம்ம கோச்சாரத்துல இந்த பலனை பொருத்தி பார்க்கும்போது, பாவங்கள் செயல்படுகிறது. கடைசியா தான் கிரகம் வந்து நமக்கு ஒரு முடிவை குடுக்கும். ஆனா பாவம் தான் முக்கியம். இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு பிரச்சனை இல்ல. நல்லா அற்புதமா இருக்கும். 3ஆம் இடம் என்பது அறிவு. 3ஆம் இடம் என்பது நமக்கு ஒருத்தருக்கு இப்ப ஒரு மேனேஜ்மென்ட்ல கனெக்டிவிட்டி பண்றோம். ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த 3ஆம் இடம். அதே மாதிரி 11ஆம் இடம் என்பது உங்களுடைய அறிவினால வரக்கூடிய வெற்றி. நம்முடைய முயற்சியினால வரக்கூடிய வெற்றி. வெளியில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள். இதெல்லாம் சகாயம். இப்ப அந்த வகையில சூரியன், சனி அற்புதமாக வேலை செய்கிறது. பிரிந்து நின்ற உறவுகள். தந்தைக்கு கூட மகனுக்கோ, மகளுக்கோ மனஸ்தாபம் ஏற்படுவது இயல்பு. அது கூட இப்ப மறுபடியும் கொஞ்சம் சரியாயிரும். சாதகமாக மாறிவிடும். சகோதர வழி ரத்த சம்பந்தப்பட்ட உறவு, நட்பு வட்டார உறவு, ஒரு கட்சி, அரசியல் சார்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். பொதுஜன தொடர்பு, பழக்கவழக்கங்கள வச்சுட்டு இருக்கோம். இதுல எல்லாம் நமக்கு ஒரு காரிய வெற்றி கிடைக்குது. காரிய அனுகூலம் கிடைக்குது. அதனால இந்த ஒரு ரிஷபத்துக்கு வந்து இந்த ஒரு 14 நாட்கள் மிகப்பெரிய எதிர்பாராத நல்விளைவுகளை ஏற்படுத்தும். யாருக்கெல்லாம் அவங்க ஜாதகத்துல சூரியன், சனி கெட்டு போயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு மட்டும் தான் இடர்பாடுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜே.எம்.எஸ். நன்றி. வணக்கம்.